ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறது பெருசு இல்லங்க. அந்த கிடைக்கிறத சரியா மெயின்டெயின் பண்ணல அப்டின்னா, அந்த விஷயத்துக்கான ஒரு வேல்யூவே இல்லாம போயிரும். இது பொருளா இருந்தாலும் சரி, இல்ல மனுஷங்களா இருந்தாலும் சரி. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வுடன் பாக்ஸ். இந்த மாதிரி உங்ககிட்டயும் இருக்கு அப்டின்னா, அத நீங்க எப்டி மெயின்டெயின் பண்ணலாம் அப்டின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ, கண்டிப்பா இந்த வுடன் பாக்ஸ்ல வந்து உள்ள இந்த மாதிரி வெல்வெட் கிளாத்ஸ் இருக்கு அப்டின்னா, அத வந்து தண்ணீல முக்கி நம்ம வந்து கிளீன் பண்ணலாம் அப்டின்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ, நான் நெனச்சேன் ஓகே வுடன் அப்டிங்கும்போது நம்ம வேணா மேல ஆயில் தடவி வச்சுருவோமா, நல்லாருக்கும் அப்டின்னு நெனச்சிருந்தேன். ஆக்சுவலா இந்த மாதிரி முதல்ல ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு, என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு இந்த இத சொல்லிக் குடுத்தாங்க. அந்த ஸ்பாஞ்ச வந்து இந்த வெல்வெட் கிளாத் இருக்கிற அந்த சர்ஃபேஸ் மேல நம்ம வச்சு அத வச்சு அந்த டஸ்ட்ட ரிமூவ் பண்ணும்போது, கம்ப்ளீட்டா அது வந்து ரிமூவ் ஆயிடுது. நமக்கு அது வந்து வெட் ஆகுறது, அதுக்கப்புறம் அது காயறது, அதெல்லாம் வந்து அவ்ளோ செட் ஆகாது இந்த பாக்ஸஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இதில உள்ள டஸ்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி மேபி நீங்க வந்து நான் தண்ணிய வச்சு தொடச்சிருவேன், இல்ல தண்ணீல முக்கி ஊற வைப்பேன் அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இனிமே அந்த மாரி பண்ணாதீங்க. இந்த மாரி பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து ஓகே. குடுக்கும். ஸோ இப்போ பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோ கிளாஸ் வார்னிஷ் நான் வந்து வச்சிருக்கிறேன். இது வந்து நான் ஒரு ஆர்ட் ஒர்க்குக்காக வாங்குனேன். ஸோ இதையும் நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால இந்த பாக்ஸ வந்து இப்போ சரி பண்றதுக்காக, இத வந்து இன்னும் ஷைன் ஆக்கி நல்ல ஒரு புது ஃபீல் குடுக்குறதுக்காக, இதுக்கு மேல கொஞ்சம் தாங்க இதோடைய குவான்டிட்டி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ என் கையில வந்து ஒரு குட்டி பிரஷ் தான் கிடைச்சது. அதனால அத வச்சு நான் இந்த ஃபினிஷிங் பண்றேன். இதுவும் ரொம்ப சின்ன பாக்ஸ் அப்படிங்கிறதுனால, இன்கேஸ் நீங்க பெரிய பிரஷஸ் வச்சு பண்ணணும்னாலும் பண்ணலாம். ரொம்ப குயிக்கா வேல முடிஞ்சிரும். ஆனா, இதுல வந்து ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியான டிசைன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு கண்டிப்பா நீங்க சின்ன பிரஷ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ இதோடைய லுக்கு பாருங்க. ஸோ இதோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் முதல்ல அடிச்சு காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறம் உள் சைடு வந்து ஃபுல்லா அடிச்சு முடிச்சுட்டேன். இது வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாரி, ஐயோ! பேட்ச்சா தெரிஞ்சுருமோ! அப்பிடிலாம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து அது நம்ம இஷ்டம் தான். இத கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க பார்க்கும்போது ஃபுல்லாவே காஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஷைனிங் மட்டும் தான் தெரியுமே தவிர, எங்கேயாவது நம்ம வார்னிஷ் அடிக்கலைன்னா அது நமக்கு தெரியும். மத்தபடி அது வந்து ரொம்ப நல்லாருக்கும். அதோடைய ஃபினிஷிங் நீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இதோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாருங்க. எவ்ளோ பளபளன்னு இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோல நான் அந்த பாக்ஸ் வந்து காமிச்சிருப்பேன். இருங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோவா அதில அட்டாச் பண்றேன். ஸோ 2த்துக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கா நம்மளுடைய பழைய பாக்ஸ இப்போ புதுசா நம்ம வந்து மாத்தியாச்சு. இந்த மாரி நீங்களும் கண்டிப்பா ட்ரை